போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார். சினவர்குமார், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில அதாவது சென்னை மெரினா கடற்கரையில் இருந்து பட்டினப்பாக்கம் லூப் சாலை வழியாகவும் சாந்தோம் சாலை வழியாகவும் இரண்டு சாலையையும் மறித்து, அதாவது இந்த கலங்கரை விளக்கம் அருகே சாலை மறியல் ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக நடந்தது. சாலை மறியல் காரணமாக மெரினா காமராஜர் சாலையிலும், அதே போன்று பட்டினப்பாக்கத்திலிருந்து எம்ஆர்சி நகர், அங்கிருந்து அடையாறு எல்பி சாலை மேம்பாலம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஏற்பட்டது. அலுவல் நேரம் என்பதனால பல்வேறு வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளிலும் செல்வதற்கு முயன்றும் ஆங்காங்கே தெருக்களிலும் சிறு சிறு சந்துகளிலும் சிக்கிக்கொண்டு வெகு நேரமாக அந்த நெரிசல் நீடித்தது. இதனால் போக்குவரத்து காவல்துறையினர் இங்கிருந்து அடையாறிலிருந்து மெரினா நோக்கி செல்லக்கூடிய அந்த வாகனங்களை எல்லாம் இடதுபுறமாக சர்தார் பட்டேல் சாலையில் திருப்பி கோட்டூர்புரம் வழியாக அண்ணா சாலைக்கு திருப்பி விட்டனர். அதே போன்ற காமராஜர் சாலையில் வரக்கூடிய வாகனங்களை அங்கிருந்து காந்தி சிலை சந்திப்பில் இருந்து வலதுபுறம் திருப்பி ராதாகிருஷ்ணன் சாலை, டிடிகே சாலை, அண்ணா சாலை வழியாக கோட்டூர்புரம் பகுதி அடையாறு சாலையை திருப்பி விட்டனர். இதன் காரணமாக 2 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.